ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் கடந்த 27 தினங்களாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வாழ்நாள் வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்களை பற்றி ஒவ்வொன்றாக சிந்தித்தோம். இன்றைய வகுப்பில் ஒரு ஜாதகத்தை வைத்து அவருக்கு ஏற்பட போகிற தீவினைகள் அல்லது நல்வினைகள், தீவினைகளை குறைப்பதற்கும் நல்வினைகளை மேம்படுத்துவதற்கும் எவ்வாறு பரிகாரம் கூறுவது என்பதை இன்றைய வகுப்பில் நாம் சிந்திக்கப் போகிறோம். இன்றைய வகுப்பில் ஒரு ஜாதகத்தை அடிப்படை முறையில் ஆராய்ந்து அதற்கான பலன்கள் என்னவாக இருக்கும் என்பதை ஒப்புமை செய்து அவருக்கு ஏற்படுகிற சில துன்பங்களை சுட்டிக்காட்டி அதற்குரிய பரிகாரம் எவ்வாறு நாம் இதற்கு முன் கற்றுக்கொண்ட வகுப்பிலிருந்து கூறுவது என்பதை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். பிராக்டிக்கல். இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய உறவினர் மற்றும் நண்பர்களுடைய ஜாதகத்தை வைத்து அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்பொழுது நாம் திரையில் பார்க்கக்கூடிய ஜாதகம் முழுமையாக பெயர் வேணுமென்றே எடுக்கப்பட்டுள்ளது. பெயரெல்லாம் நான் அதுல காட்டல. இந்த ஜாதகம் முதலில் ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது முக்கியம். ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா என்பதை எவ்வாறு கண்டுகொள்வது? எப்பொழுதுமே ஜாதகத்தில் 2 கட்டங்கள் குறிப்பாக இருக்கும். 2க்கும் மேற்பட்ட கட்டங்களும் உண்டு, ஆனால் குறிப்பாக 2 கட்டங்கள் உண்டு. ஒன்று ராசி, மற்றொன்று அம்சம் அல்லது நவாம்சம் என்று கூறக்கூடிய. இதில் நவாம்சத்தை வைத்து நாம் அந்த ஜாதகர் ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா என்பதை கூறலாம். நாம் அடிப்படை வகுப்புகளில் கற்றுக்கொண்டோம், ஆண் ராசி பெண் ராசி என்று 2 வகை உண்டு என்று. அதாவது முதலில் இருப்பது ஆண் ராசி, அடுத்ததாக வருவது பெண் ராசி. ஒற்றைப்படை ராசி, இரட்டைப்படை ராசி என்றும் கற்றுக்கொண்டோம். சரராசி, ஸ்திரராசி, உபயராசி என்றும் கற்றுக்கொண்டோம். அந்த வகுப்பில் தான், இந்த சரம் ஸ்திரம் உபயம் என்ற வகுப்பில் தான் இந்த ஆண் ராசி பெண் ராசி என்பதையும் கற்றுக்கொண்டோம். ஆரம்ப வகுப்பில் இதனை கற்றுக்கொண்டுள்ளோம். அதன் அடிப்படையில் நம்ம இந்த முதலில் வரும் வீடு ஆண், இரண்டாவதாக வரும் வீடு பெண். இதே முறையில் மிதுனம் ஆண், கடகம் பெண், சிம்மம் ஆண், கன்னி பெண், துலாம் ஆண், விருச்சிகம் பெண், தனுசு ஆண், மகரம் பெண், கும்பம் ஆண், மீனம் பெண். முதலில் வருவது ஆண், இரண்டாவதாக வருவது பெண். திருப்பி 1, 2 ஒற்றைப்படை இரட்டைப்படை என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். இதில் நவாம்சத்தில் லக்னம் எந்த பாவத்தில் காட்டப்பட்டுள்ளது என்பதை பார்க்க வேண்டும். லக்னம் எந்த பாவத்தில் காட்டப்பட்டுள்ளதோ அந்த பாவகம் ஆண் ராசியா பெண் ராசியா என்று பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஜாதகத்தில் லக்னம் மேசத்தில் காட்டப்பட்டுள்ளது. மேசம் என்பது ஆண் ராசி. எனவே இந்த ஜாதகர் ஆணாக இருப்பார். ஒருவேளை இந்த லக்னம் கடகத்தில் இருந்தால், கடகத்தில் லக்னமாக இருந்தால் நவாம்சத்தில் நன்கு கவனிக்க வேண்டும். ராசியில் பார்க்கக்கூடாது, நவாம்சத்தில் பார்க்க வேண்டும். நவாம்சத்தில் கடகத்தில் லக்னமாக இருந்தால் நவாம்சம் எந்த வீடு? பெண்ணுக்குரிய வீடு, பெண் ராசி. அதாவது இது ஆண், இது பெண், இது ஆண், இது பெண். நவாம்சத்தில் கடகத்தில் லக்னம் இருந்தால் அது பெண் ராசியில் லக்னம் அமைந்துள்ளதால் அது பெண் ஜாதகர் என்பதை குறிக்கிறது. ஆக இதன் அடிப்படையில் இந்த ஜாதகம் என்பது ஒரு ஆணினுடைய ஜாதகம். முதல் பாயிண்ட். இரண்டாவதாக, இந்த லக்ன பாவத்திற்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஆதிபத்தியம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த லக்ன பாவத்திற்குரிய ஆதிபத்தியம் செவ்வாய். லக்னாதிபதி என்று கூறக்கூடியவர் செவ்வாய் பகவான்.
இவர் லக்னத்திலிருந்து எண்ணும் பொழுது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 செவ்வாய் வீற்றிருப்பது 9வது பாவத்தில் வீற்றியுள்ளார். லக்னாதிபதி வீற்றிருப்பது 9ஆம் பாவத்தில். 9ஆம் பாவம் என்பது பாக்கியஸ்தானம், அங்கு அனுபவிக்கும் ஸ்தானம். இந்த செவ்வாய், இந்த லக்னாதிபதி, இந்த ஜனனம் அவர் நன்கு அனுபவிப்பதற்காக பிறந்துள்ளார். எதை அனுபவிப்பார் என்பதை நாம் பிறகு, ஆனால் அவர் செய்த பாக்கியங்களை அனுபவிப்பதற்காக. நற்பலன்கள் அதிகம் உள்ள ஜாதகம், திரிகோண ராசிகளில் உச்சம் பெறும் பாவகம். திரிகோணம் என்பது 1, 5, 9. அதில் 9 என்பது உச்ச திரிகோணம் என்று கூறக்கூடியது. இந்த உச்ச திரிகோண ராசியில் இந்த லக்னாதிபதி அமைந்துள்ளதா இவை பாக்கியங்களை அனுபவிக்க பிறந்தவர். அது அனைத்து வகையான பாக்கியமா என்றால் அதற்கு பல கிரகங்களை ஆராய வேண்டும். பொதுவாக இவர் செய்த பாக்கியங்களை அனுபவிக்க பிறந்தவர். குருவின் அருள் இவருக்கு உண்டு. குரு பகவானின் அருள் உண்டு. 9ஆம் இடம் குருவினுடைய ஸ்தானம். காலபுருஷனுக்கும் 9ஆம் இடம் குருவினுடைய வீடு. குருவிமார்களின் ஆசி உண்டு. ஆன்மீகத்தில் இருப்பவர்களின் ஆசி உண்டு. கோயில் குளங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருப்பார். இந்துவாக இருந்தால் கோயில் குளங்களுக்கோ, கிறிஸ்துவராக இருந்தால் கரெக்டா அந்த ஜபிப்பதற்கு செல்வதற்கோ, முஸ்லீமாக இருந்தால் தொழுவதற்கோ அதிகமான வாய்ப்பு உடையது. லக்னாதிபதி 9இல் உள்ளார். அடுத்ததாக இந்த லக்னத்திற்கு 4ஆம் பாவத்திற்கான அதிபதி. இந்த 4ஆம் பாவத்திற்கான அதிபதி தான் சுகத்தை கொடுப்பவர், தாய்க்கான ஸ்தானம். இந்த தாய்க்கான ஸ்தானம் கடகராசி. இந்த கடகராசிக்கான அதிபதி சந்திரன். இவர் உச்சம் பெற்று 2ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். 4ஆம் அதிபதி உச்சம் பெற்று 2ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். ஆகவே இவர் குடும்பம் சுகமுற வீற்றிருக்கும். வண்டி, வாகனம், வீடு இவருக்கு அமையும். இந்த 4ஆம் வீடு நிலம், வீடு, வண்டி, வாகனம் இவருக்கு பலம் பெற்று உள்ளது, அதிகமான பலம் பெற்றுள்ளது. ஆகவே அவை அனைத்தும் இவருக்கு அமையும். எவ்வாறு அமையும்? இவர் அனுபவிப்பார் என்றால் இவர் குடும்பத்திற்கு அனுபவிக்க வைப்பார். கார் வாங்கினார்னா குடும்பத்தோட கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவார். அடிக்கடி ட்ரிப்பு போவாங்க, இல்லைன்னா வெளியே சின்ன ஒரு விசிட் போவாங்க. சொந்த வீடு வாங்குவாரு, கட்டுவாரு. இந்த மாதிரி அமைப்பு உண்டு. அடுத்ததாக லக்ன பாவத்திற்கு 2ஆம் அதிபதியாகிய 2ஆம் வீடு ரிஷபம், 7ஆம் வீடு துலாம். இந்த 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் சுக்கிர பகவான். 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் உச்சம் பெற்றுள்ளார். இந்த ஜாதகத்தில் 2, 7க்குரிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்றுள்ளார். எனவே சுக்கிரனுடைய பாவகத்தின் தன்மை அதிகம் இவருக்கு இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் இவரை சார்ந்து இருப்பார். குடும்ப உறுப்பினர்களுக்காக இவர் செலவு செய்வார். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்வதற்காக காத்திருப்பார் என்பது இதனுடைய பலம். 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன், 2க்கும் 7ஆம் பாவத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் பலம் பெற்றுள்ளார். அடுத்ததாக 9ஆம் அதிபதி, லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியாகிய செவ்வாய் குரு பகவான். லக்னாதிபதி 9ல் இருக்கார். சரி, லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான் 11ஆம் பாவகத்தில் வெற்றியுள்ளார். 11ஆம் பாவகம் என்பது லாபஸ்தானம். குரு பகவான் வீற்றியுள்ளார். ஆகவே இவர் குரு பகவானுடைய தன்மையில் நல்லதொரு லாபம் ஈட்டும் ஒரு தொழிலில் ஈடுபட்டிருப்பார். அவர் செய்யும் தொழிலில் லாபம் இருக்கும். வாங்கும் ஒரு உத்தியோகஸ்தராக இருந்தால் அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்பவராக இருப்பார். பார்ட் டைம் ஜாப் செய்பவராக.
அந்த மாதிரியான அமைப்பு உண்டு. இப்பொழுது இந்த ஜாதகருக்கு என்ன குறை என்றால் பாவ கிரகங்களை ஆராய வேண்டும். இந்த ஜாதகத்துக்கு பாவ கிரகங்களான ராகு, கேது. ஏனென்றால் இந்த கடக லக்னத்திற்கு லக்னத்தில் ராகு இருக்கிறார், கேது பகவான் 7. அதே போல் சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வீற்றியிருக்கிறார். சனி பகவான் தர்ம கர்மாதிபதி. ரிஷப ராசிக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது 9, 10 நல்லவனாகவே இருந்தாலும் ஒரு பாவ கிரகம். இவை 7ஆம் இடத்தில் இருக்கிறது. லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் கேது உள்ளது. இப்பொழுது லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் கேது இருக்கார். சரி, கேது அந்த வீடு கொடுத்தவர் எங்க? சுக்கிரன். அவர் உச்சம் பெற்று இருந்தாலும் லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் சென்று மறைந்துள்ளார், பலம் பெற்று மறைந்துள்ளார். அதே போல் சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வீற்றிருந்தாலும் இந்த சனி பகவானுடைய வீட்டிற்கும் வீடு விருச்சிகம். இந்த விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய். இவர் சந்திரனுக்கு 8ஆம் ஸ்தானத்தில் சென்று மறைந்துள்ளார். லக்னத்துக்கு 9ல இருக்கார். ஆனால் சந்திரனுக்கு என்று பார்க்கும் பொழுது 7க்குடையவன் 8ல் மறைவு. அதே போல் லக்னத்திற்கு 7க்குடையவன் 12ல் மறைவு என்று பார்க்க வேண்டும். ஆக இவருக்கு இந்த களத்திரம் கெட்டுள்ளது. களத்திரஸ்தானம் என்ற கூறக்கூடிய 7ஆம் பாவகம் முழுமையாக கெட்டுள்ளது. லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும், சந்திரனுக்கும் பார்க்க வேண்டும், விதி மதி கதி 3ற்கும் பார்க்க வேண்டும். 3ற்கும் பார்த்து லக்னம்